அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கண்டென்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஸோ நம்மோட சிலபஸ்ல கண்டினியூட்டி தான் கொடுத்துருக்குறாங்க. பட் கண்டினியூட்டி தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரியணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற ஒரு கண்டென்ட் தான். வாங்க பார்க்கலாம். அதாவது லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஸோ இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில பேசிக்கான ஐடியாஸ் நமக்கு தெரியணும். அதாவது நான் சொல்ற அந்த பேசிக் டெஃபினிஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செட், இதை பத்தி நமக்கு தெரியும். செட் அப்படின்னா என்ன? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிலேஷன், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன், இதுக்கு அடுத்து தான் லிமிட். ஸோ இதுக்கு அடுத்து இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டினியூஸ், இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் டிஃபரன்சியேஷன், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன், அதுக்கு அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன். அதாவது டிஃபரன்சியேஷன்ல போயிட்டு இது எண்ட் ஆகும். ஸோ நம்மோட கண்டென்ட்ல கண்டினியூஸ் இருக்கு அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்டர் ஆகணும்னா ஸோ இதை பத்தி ஒரு ஐடியா நமக்கு வேணும். அதாவது நம்ம பார்த்திருப்போம் செட் அப்படிங்கிறது வெல் டிஃபைன்ட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அதாவது நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு அப்படிங்கிறது தான் செட். இதை இந்த மாதிரி பிராக்கெட் நம்ம யூஸ் பண்ணி எழுதுவோம். அதுக்கடுத்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரெண்டு செட்டை கனெக்ட் பண்ணி எழுதுற அந்த ஆபரேட்டருக்கு பேரு தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதாவது காம்பினேஷன் ஆஃப் டூ செட்ஸ். நெக்ஸ்ட் ரிலேஷன் அப்படின்னா இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட், சப்செட்டுக்கு பேரு தான் நம்ம ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது the special type of relation is called a function னு சொல்லுவோம். அதாவது ரிலேஷனோட ஒரு சிறப்பு தன்மை தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றது. அதாவது எல்லா ஃபங்க்ஷனும் ரிலேஷன் தான், பட் எல்லா ரிலேஷனும் ஃபங்க்ஷன் ஆகாது. அதனாலதான் இதோட ஸ்பெஷல் டைப் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் இப்போ நம்மளோட கண்டென்ட்டே பார்த்திருப்பீங்க, லிமிட் பாயிண்ட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் தான் பார்த்திருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்க போறோம், அதுக்கு லிமிட் இருக்குதா அப்படின்னு தான் இந்த பர்டிகுலர் கண்டென்ட்ல நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இந்த லிமிட் அப்படின்னா தமிழ்ல இதுக்கு எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லை, இன்னும் கரெக்டா சொன்னா முடிவு, முடிவு புள்ளி இல்லைன்னா முடிவு. ஸோ இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு எண்டு நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24 மணி நேரம், அதுக்கடுத்து அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரிதான் ஹியூமன் லைஃபும். ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து கண்டிப்பா அது ஒரு எண்ட் பாயிண்ட், அதோட இறுதி நாட்கள் நோக்கி தான் அது போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த லிமிட் பாயிண்ட், லிமிட் முடிவு அப்படிங்கிறது ஒன்று இருக்குதான் செய்யுது. ஸோ அந்த மாதிரி இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துக்க போறோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த லிமிட் முடிவு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அதை நம்ம மேத்தமெட்டிக்கலி எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3, இதை நம்ம கிராஃப்ல வரைஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஸோ இப்போ இதுல புட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஒரு எலமெண்ட்டை நான் சப்ஸ்டிட் பண்றேன். இதுக்கு என்ன மீனிங் உங்களுக்கு தெரியும், எக்ஸோட பிளேஸ்ல 2 நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணா இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். அப்போ this f of x which is equal to x ஓட பிளேஸ்ல 2 கொடுத்தா 2 plus 3 equal to 5 கிடைக்கும். இதுல யாருக்கும் எந்த டவுட்டும் கிடையாது. இப்ப நமக்கு இந்த லிமிட்டோட ஐடியா எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா x equal to 2 அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு வேல்யூ தான் இங்க குறிக்கும். பட் இந்த லிமிட்டுக்கு நம்ம ஒரு சிம்பிளை டிஃபைன் பண்ண போறோம். அதாவது எப்படி ரீட் பண்ண போறோம்னா x tends to 2 அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த சிம்பிள் நீங்க பார்த்திருப்பீங்க. இதை எப்படி ரீட் பண்ண போறோம்னா x tends to 2, அதாவது இந்த எக்ஸோட வேல்யூ 2 கிட்ட போகும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எந்த நம்பர் கிட்ட போகுது அப்படிங்கறதா இந்த லிமிட்டோட பேசிக்கான ஐடியா. இந்த இடத்துல நமக்கு ஒரு கிரேட் டிஃபரன்ஸ் ஒன்று கண்டிப்பா புரியணும். அது என்ன அப்படின்னா x ஈக்குவல் டு 2க்கும் x tends to 2க்கு இருக்கிற டிஃபரண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அதாவது ஒரு ரியல் லைன்ல -∞ to
பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. இந்த இடத்துல 2 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னா எக்ஸோட பிளேஸ்ல 2ன்ற ஒரு பாயிண்ட மட்டும்தான் நம்மளால சப்ஸ்டிட் பண்ண முடியும். பட் எக்ஸ் டென்ஸ் டு 2 அப்படின்னா இதுக்கான மீனிங் இந்த 2வை தவிர்த்து எக்ஸுக்கு வேற எந்த வேல்யூ வேணா நம்மளால சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம மேத்தமெட்டிக்கலா எப்படி எடுத்துக்கோம்னா இந்த 2க்கு கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற பாயிண்டா நம்ம எடுத்துக்கோம். இப்போ இந்த 2க்கு முன்னாடி என்ன இருக்குது? 1 இருக்கு. 2க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க 3 இருக்கும். அதே மாதிரி இங்க 4 இது மாதிரி போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த 2க்கு கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற வேல்யூஸா நம்ம எடுத்துக்கோம். க்ளோஸா என்ன இருக்கு? 3ல இருந்து இந்த பக்கம் வந்தோம்னா 2.9 2.8 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த 3ல இருந்து 2க்கு இப்படியும் அப்ரோச் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மைனஸ் இன்ஃபினிட்டிவ்ல இருந்து எந்த நம்பர் வேணா கொடுக்கலாம். பட் மேத்தமெட்டிக்கலா அதை கொஞ்சம் ஈஸியா கெஸ் பண்றதுக்கு கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கோம். ஸோ இப்போ இந்த 1 தாண்டி இங்க போனீங்கன்னா 1.1 1.2 அப் டு 1.999 அப்படி போயிட்டே இருக்கும். இப்படியும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு 2க்கும் எக்ஸ் டென்ஸ் டு 2க்கு இருக்கிற அந்த டிஃபரன்ஸ். ஸோ இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி 2 எக்ஸுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்க முடியும். பட் எக்ஸ் டென்ஸ் டு 2 அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நம்மளால இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸை எக்ஸுக்கு கொடுக்க முடியும். ஆனா அந்த இன்ஃபைனைட் ஆஃப் நம்பர் ஆஃப் வேல்யூஸ்ல 2ன்ற அந்த ஒரு எலமெண்ட் வராது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். எக்ஸ் டென்ஸ் டு 2 அப்படிங்கிறது 2 கிடையாது. 2 தவிர்த்து இருக்கிற வேல்யூஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது 2 மட்டும்தான், வேற எந்த வேல்யூஸும் கொடுக்க முடியாது. ஸோ இந்த டிஃபரெண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இதுல இந்த 2 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ரைட் சைட்ல இருந்து நம்ம அப்ரோச் பண்ணோம்னா இதுக்கு பேரு ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு பேரு. இந்த 2க்கு லெஃப்ட் சைட்ல இருந்து நம்ம அப்ரோச் பண்ணோம்னா இதுக்கு பேரு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு பேரு. அதை எப்படி நோட்டேட் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ் டென்ஸ் டு இந்த 2 பவர்ல பிளஸ் போடுவோம். எக்ஸ் டென்ஸ் டு 2 பிளஸ் அப்படின்னு போட்டா இந்த 2வை நம்ம ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இதுவே எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் போட்டா இந்த 2வை நம்ம அந்த நம்பருக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுதான் இங்க இருக்கிற பேசிக் நோட்டேஷன்ஸ். இன்னும் இதை பத்தி கிளியரா புரியணும்னா ஒரு 3 டேபிளை நீங்க நல்லா கவனிக்கணும். அதாவது ஒரு 3 ஃபங்க்ஷனை எடுத்துட்டு இதை நம்ம லிமிட் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படிங்கிற கான்செப்டை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்க டிஃபைன் பண்ண அதே ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்மள நோட்டேஷன் வைஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 பிளஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வாட்? இதான் கொஸ்டின். இதுக்கு என்ன மீனிங்? எக்ஸோட வேல்யூ 2 கிட்ட போகும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எது கிட்ட போகும் அப்படிங்கறதா நமக்கு ரூல். அப்ப இந்த இடத்துல எக்ஸும் இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸும் நம்ம எடுக்க போறோம். இங்க கொடுத்துக்கிற இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் பிளஸ் 3. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை ஒரு ரியல் லைன்ல நம்ம பிக்ஸ் பண்ணோம்னா ஸோ இப்போ இந்த 2 அப்படிங்கிற இந்த நம்பர் இங்க இருக்கு. நம்ம சொல்லி இருக்கிறது 2 பிளஸ், அதாவது இந்த 2வை ரைட் சைட்ல இருந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். அதாவது இங்க 3 இருக்குது, இங்க 4 இருக்குது, எக்ஸெட்ரா போயிட்டே தான் இருக்கும். ஸோ பாசிபிளி வெரி க்ளோஸ் டு 2 2க்கு ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஸோ 3ல இருந்து அப்ரோச் பண்ணலாம், இல்ல 4ல இருந்து அப்ரோச் பண்ணலாம், இல்ல 5ல இருந்து அப்ரோச் பண்ணலாம். அதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான். ஸோ இப்போ நான் இங்க எக்ஸுக்கு வேல்யூ 3ன்னு கொடுக்குறேன். அப்ப இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன வரும் பாருங்க. இந்த இடத்துல 3 கொடுத்தா 3 பிளஸ் 3 6ன்னு வருது. சரி, நெக்ஸ்ட் வரும். இன்னும் கொஞ்சம் கிட்ட வரலாம். ஒரு 2.5 கண்டிப்பா 2 கிட்ட தான் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 5.5 அப்படின்னு வரும். இன்னும் கொஞ்சம் கிட்ட வர ஒரு 2.1 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது வெரி க்ளோஸ் டு 2. அப்ப இந்த இடத்துலயும் 2.1 நம்ம எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணா கிடைக்கிற ஆன்சர் 5.1 கிடைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வரலாம். 2.01 அது கூட இங்கதான் இருக்கு. 2க்கு ரொம்ப கிட்ட இருக்கு. அதை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும் பாருங்க, 5.01 அப்படின்னு வரும். இன்னும் கொஞ்சம் கிட்ட வருவோம், 2.001. அப்ப இதுக்கான ஆன்சர் 5.001 அப்படின்னு வரும். இன்னும் கிட்ட வந்தீங்கன்னா 2.001னா
இந்த ஆன்சர் பாருங்க 5.001 வரும். ஸோ இப்போ இதுக்கான மீனிங் உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும். அதாவது இந்த எக்ஸோட வேல்யூ 2 கிட்ட போக 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 இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 5 கிட்ட போகுது அப்படிங்கறதான் மீனிங். இன்னும் இதை நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சு பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் மூவ் ஆக ஒய் ஆக்சிஸோட வேல்யூஸும் மூவ் ஆகும். ஆனா எங்க மூவ் ஆகும்னா வெரி க்ளோஸ் டு 5 அப்படிங்கறதான் இதுக்கு மீனிங். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கிடைச்சிருச்சா அப்படின்னா இந்த டைம்ல இதுக்கு லிமிட் கிடைச்சிச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதே மாதிரி இந்த நம்பரை லெஃப்ட் சைட்ல இருந்தும் நம்ம அப்ரோச் பண்ணணும். அதாவது இங்க 1 இருக்கும், இந்த இடத்துல 0 இருக்கு, அந்த மாதிரி எங்க இருந்து வேணா அப்ரோச் பண்ணலாம். பாசிபிளி க்ளோஸ் அப்படிங்கிறது 1 தான். ஸோ 1ல இருந்து இதை நம்ம அப்ரோச் பண்ணும்போது நமக்கு இதே மாதிரி வேல்யூ கிடைக்கணும். 1ல இருந்து இந்த 2 நம்ம அப்ரோச் பண்ணாலும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 5 கிடைக்கணும். அதாவது 5க்கு க்ளோஸா கிடைக்கும். அப்போ மட்டுமே இதுக்கு லிமிட் இருக்கிறது அர்த்தம். ஸோ எடுத்துக்கலாம் பாருங்க. அதாவது லிமிட் x tends to 2 minus f of x which is equal to என்னன்னு கேக்குறாங்க. அதாவது லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ண போறோம். இது எக்ஸோட வேல்யூ, இது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ இப்போதைக்கு 1ன்னு கொடுக்குறேன். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் பாருங்க, 1 + 3 நமக்கு 4ன்னு வரும். அடுத்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸா மூவ் பண்ணலாம். அதாவது 1.5. அப்ப இந்த இடத்துல ஆன்சர் 4.5. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா 1.9 அப்படின்னு போனீங்கன்னா திஸ் இஸ் 4.9. இன்னும் க்ளோஸா 1.99. அதுவும் பாத்தீங்கன்னா 2க்கு ரொம்ப கிட்ட தான் இருக்கு. அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 4.99 வர ஆரம்பிக்கும். இன்னும் க்ளோஸா போனீங்கன்னா 1.99னா இதோட ஆன்சர் பாருங்க 4.99 வரும். ஆக எக்ஸோட வேல்யூ இந்த 2 கிட்ட போக போக மறுபடியும் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இந்த 5 கிட்ட தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் 5 கிட்ட தான் போகுது, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் 5 கிட்ட தான் போகுது. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஒரே நம்பரை அப்ரோச் பண்ணா மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இருக்கிறது அர்த்தம். அதாவது அந்த ஃபங்க்ஷன் ஒரு முடிவு புள்ளியை நோக்கி போயின்னு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இதை எப்படி நம்ம ஜென்ரலா எழுதுவோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 அப்படின்னு எழுதினாவே இதுல ரைட்டும் இருக்குது லெஃப்டும் இருக்குதுன்னு அர்த்தம். அதை ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா தான் பிளஸ் மைனஸ். இப்போ இது ரெண்டுமே தான் இருக்கு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் 5 அப்படின்னு எழுதலாம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னா எக்ஸ் பிளஸ் 3 தான். ஸோ எக்ஸோட வேல்யூ 2 அப்ரோச் பண்ணும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 5 அப்ரோச் பண்ணும் அப்படிங்கறதான் இதோட மீனிங். இந்த ஃபங்க்ஷனுக்கு இதுதான் லிமிட். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி எப்போ லிமிட் இல்லாத போகும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி டேபிள்லயே பார்க்கலாம் பாருங்க. சப்போஸ் இப்போ நம்ம எடுத்துக்கிற அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்மள கேட்க போற கொஸ்டின் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வாட், இதுதான் கொஸ்டின். ஸோ 1/x அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான் அதோட டொமைன்ல. பட் இப்போ நம்ம 0வை அப்ரோச் பண்ணும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எதை அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கு லிமிட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ, இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸ் டென்ஸ் டு 0 உங்களுக்கு தெரியும் ஒரு ரியல் லைன். இங்க 0 இருக்கு, பிளஸ் இன்ஃபினிட்டிவ் மைனஸ் இன்ஃபினிட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட் செக் பண்ணலாம். அதாவது எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் உங்களுக்கு தெரியும் இந்த 0வோட பாசிட்டிவ் சைடு. இங்க 1 இருக்கு, இதுக்கப்புறம் நிறைய நம்பர் இருக்கு. ஸோ இந்த 1ல இருந்தோ இல்ல 2ல இருந்தோ இல்ல 3ல இருந்தோ 0 நோக்கி நம்ம வரணும். ஸோ அது ரொம்ப க்ளோஸா இருக்கிற நம்பர்ல இருந்து வந்தா போதுமானது. இப்போ நான் எக்ஸோட பிளேஸ்ல 1ன்னு கொடுக்குறேன். அப்ப இந்த இடத்துல 1/1 1ன்னு வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளோஸா 1/10ன்னு கொடுக்குறேன். 1/10ன்றது 0.1 இங்க கிட்ட தான் இருக்குது. அப்ப இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 10ன்னு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 1/100ன்னு கொடுக்குறேன். 0.01 இதுக்கு மீனிங். அதுவும் பாத்தீங்கன்னா 0 கிட்ட தான் இருக்கு, அதுவும் ரைட் சைடு. அப்ப இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 100ன்னு வரும். ஏன்னா இப்ப கொடுக்கும்போது நமக்கு ரெசிப்ரோக்கல் ஆயிடும். அதே மாதிரிதான் 1/1000 தட் மீன்ஸ் 0.001. ஸோ அப்ப இது என்ன ஆகும் பாருங்க, அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 1000 மாறும். ஸோ இதே மாதிரிதான் 1/10,000 அதாவது 0.40 போட்டு 1 வச்சாலும் அந்த நம்பரும் 1க்கு க்ளோஸா தான் இருக்குது ரைட் சைடுல. 0வோட ரைட் சைடுல இருக்கு. அப்போ இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் 10,000 வரும்.
ஸோ இப்போ இது போறது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது ஒரு லிமிட்டை நோக்கி போற மாதிரி தெரியல. இதுக்கு முன்ன எழுதின அந்த டேபிள் பாத்தீங்கன்னா 5க்கு க்ளோஸா தான் இருந்தது எல்லா நம்பருமே. பட் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் 1000 இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா 10,000 இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம க்ளோஸா போனோம், அதாவது எக்ஸோட வேல்யூ 1/10 lakh, அதாவது 0.0001 அப்படிங்கிற நம்பரும் 1 இங்க 0 க்ளோஸா தான் இருக்கு. அப்ப இது இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா நமக்கு 10,000ல இருந்து அப்படியே 1 lakh மாறுது. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸுக்கு, அதாவது இது 0க்கு கிட்ட வர வர இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு நம்பரை அப்ரோச் பண்ற மாதிரி இல்ல, ரொம்ப ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் இதுக்கு லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போதைக்கு இதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதே மாதிரி ஒருவேளை லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாக்குறீங்க, இங்க -1 இருக்கு, -2 பின்னாடி இருக்கு, எங்க இருந்து வேணா அப்ரோச் பண்ணலாம். ஸோ அப்ப இங்க என்ன வரும் பாருங்க, அதே மாதிரி அதாவது திஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் அப்படின்னா என்ன மீனிங், 0வை அதோட லெஃப்ட் சைட்ல இருந்து நம்ம அப்ரோச் பண்றோம். அப்ப இங்க எக்ஸ், இங்க எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -1 கொடுக்குறேன், அப்ப இங்கேயும் -1 தான் வரும். அடுத்து இதே மாதிரி -1/10ன்றது -0.1, வெரி க்ளோஸ் டு 0 இந்த லெஃப்ட் சைட். அப்ப இதோட வேல்யூ -10. ஸோ இதே மாதிரி தான் -1/100 அதுவும் அங்கதான் இருக்கு. ஸோ கொடுத்தீங்கன்னா -100 வரும். அதே மாதிரி -1/1000 அந்த நம்பரும் 0 கிட்ட தான் இருக்கு. ஸோ அப்ப இது என்ன ஆயிடும், 1000 வரும். ஸோ அண்ட் சோ ஆன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இது ஒரு பிக்ஸ்டு நம்பரை நோக்கி போல. அதே மாதிரி இது ஃபுல்லா பாசிட்டிவ், ஃபுல்லா ஒய் ஆக்சிஸ்ல +∞ வரைக்கும் போற மாதிரி இருக்கு. இது நெகட்டிவ்ல ஒய் ஆக்சிஸ்ல -∞ வரைக்கும் வர மாதிரி இருக்கு. ஸோ ஒரு பிக்ஸ்டு நம்பரை அப்ரோச் பண்ணல, அதனால இதுக்கு என்ன சொல்லுவோம்னா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1/x இப்படி இருந்ததுன்னா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எக்ஸ் 0வை அப்ரோச் பண்ணும்போது இந்த 1/x ஓட வேல்யூ ஒரு பிக்ஸ்டு நம்பரை அப்ரோச் பண்ணல. ஸோ அதனால இதுக்கு லிமிட் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம சம்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி செய்ய போறோம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், பட் அது ஈக்குவலா இல்லைனாலும் நம்ம லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான் சொல்ல போறோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிற அந்த ஃபங்க்ஷன் திஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் -2 இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு இப்போ நம்மள கேட்கிற கொஸ்டின் இதே மாதிரி கேட்கறாங்க, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வாட், இது மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்போ நமக்கு தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு ஃபங்க்ஷனா பிரிஞ்சிருக்கு. அதாவது எக்ஸுக்கு பிளஸ் வேல்யூ நம்ம எடுத்தோம்னா எக்ஸ் பிளஸ் 2 எடுத்துக்கணும், எக்ஸுக்கு மைனஸ் வேல்யூ நம்ம எடுத்தோம்னா எக்ஸ் -2 எடுக்க வேண்டியதா இருக்கும். பட் எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படிங்கிறது இப்போ நம்ம ரைட்ல இருந்தும் லெஃப்ட்ல இருந்தும் அப்ரோச் பண்ண போறோம். அதாவது ஒரு ரியல் லைன் -∞ டு +∞. இந்த இடத்துல 0 இருக்கு, ரைட்ல +1, லெஃப்ட்ல -1, இன்னும் நிறைய நம்பர்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு இந்த இடத்துல லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் போடுவோம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ என்ன ஆன்சர் வருது, இப்போதைக்கு நமக்கு இங்க எக்ஸோட வேல்யூ கொடுக்க போறோம், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0 பிளஸ் நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப நம்ம ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணணும். கண்டிப்பா இதோட வேல்யூ எக்ஸ் கிரேட்டர் தென் 0வா தான் இருக்கும். அப்ப இதை நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கும், எக்ஸ் பிளஸ் 2. ஸோ ரைட் சைட்ல எக்ஸுக்கு வேல்யூ 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க கொடுத்தா 3ன்னு வரும், இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வரும் 1.5. ஸோ அப்ப இதோட ஆன்சர் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வரும்னா 0.5, ஏன்னா அதுதான் இங்க இருக்கும். 1.5 இதை விட்டு வெளியே போயிடும். அப்ப இங்க 0.5 கொடுத்தீங்கன்னா இது 2.5. ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வரும் 0.1. அப்ப இது 2.1. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா 0.001. அப்ப இதோட வேல்யூ 2.001 இந்த மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் 0.0001. அப்ப இந்த வேல்யூ பாருங்க 2.001 இந்த மாதிரி வரும். ஸோ இப்ப இது பார்த்தாவே தெரியும் எக்ஸுக்கு நம்ம எவ்வளோ க்ளோஸா அந்த நம்பரை அப்ரோச் பண்ணாலும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2 க்ளோஸா தான் போகுது. கண்டிப்பா அப்ப இதுக்கு
ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது நமக்கு லிமிட் கிடைக்குது. அதாவது ஒரு எல்லை இருக்குது, அது எதிரானா நம்பர் 2 இருக்குது. ஸோ இதே ஆன்சர் நமக்கு லெப்ட்ல இருந்து அப்ரோச் பண்ணும் போதும் கிடைச்சாதான் அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இருக்கிறது அர்த்தம். ஸோ இப்போ இங்க லெப்ட் சைட்ல இருந்து வரோம்னா எக்ஸோட வேல்யூ எல்லாம் கண்டிப்பா லெஸ் தென் 0வா தான் இருக்குது. லெஸ் தென் 0னா எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த டேர்ம் மாறி இருக்கு, அதாவது எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்கு. இங்க எக்ஸோட வேல்யூ இப்போ நம்ம லெப்ட் சைட்ல இருந்து -1, இந்த இடத்துல -1 கொடுத்தோம்னா -3ன்னு வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போறோம், -0.5. ஸோ ஆன்சர் -2.5. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போறோம், -0.1. அப்ப இங்க என்ன வரும் பாருங்க, -2.1. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் க்ளோஸா 0.001 நெகட்டிவ் சைட், அதே மாதிரி தான் -2.001. ஸோ இங்க பாருங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2ங்கிற நம்பர் அப்ரோச் பண்ணுது, அதாவது +2 அப்ரோச் பண்ணுது. லெப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணா, அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா இதோட வேல்யூ -2 அப்ரோச் பண்ணுது, இங்க +2 அப்ரோச் பண்ணுது. அதாவது இதுக்கு ரைட் ஹேண்ட் லிமிட் இருக்குது அண்ட் ஆல்சோ லெப்ட் ஹேண்ட் லிமிட் இருக்குது, பட் இது ரெண்டும் ஈக்குவலா இல்ல. ஸோ இந்த கேஸ்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு லிமிட் கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகாது. இதுதான் மேத்தமெட்டிக்கலா நமக்கு சொல்றது. மேத்தமெட்டிக்கலா என்ன ரூல், எப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இருக்குதுன்னா அதை ரெண்டு பக்கமும் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ஈக்குவலான வேல்யூ கிடைக்கும், அப்பதான் அதுக்கு லிமிட் இருக்கு. எப்பெல்லாம் லிமிட் இல்ல அப்படின்னா இது மாதிரி ரைட்ல ஒரு வேல்யூவும் லெப்ட்ல ஒரு வேல்யூவும் கிடைக்குதுன்னா அப்போ அதுக்கு லிமிட் இல்ல. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு பிக்ஸ்டு பாயிண்ட நோக்கி அது போல, அதாவது வேல்யூ பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு நம்ம கிட்ட போக போக அந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஹெவியா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேஸ்லயும் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கான டெஃபினிஷனை பார்க்கலாம் பாருங்க. The limit of a function f of x as x approaches a value a denoted by limit x tends to a f of x which is equal to L. So meaning புரிஞ்சிருக்கும், x அப்படிங்கிற இந்த நம்பர் a அப்ரோச் பண்ணும்போது இந்த f of x ஓட வேல்யூ ஒரு பிக்ஸ்டு நம்பர் இந்த L அப்ரோச் பண்ணுச்சுன்னா இந்த f of x ஓட லிமிட்டை நம்ம இந்த L அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் than 0 there exists a delta greater than 0 such that modulus f of x minus L less than epsilon whenever modulus x minus a less than delta. ஸோ இதுக்கான மீனிங் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதாவது எப்சிலான் கிரேட்டர் தென் 0 அப்படிங்கிறது இது ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் நம்பர். நம்ம எவ்வளவு சின்னதா ஒரு பாசிட்டிவ் நம்பரை நம்ம திங்க் பண்றோமோ அதுதான் எப்சிலான். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் நம்பர் தான் டெல்டா. இது ரெண்டும் எப்படி இருக்கணும், சச் தட், ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எதை நம்ம லிமிட்னு சொல்றோமோ அதோட அப்சல்யூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஸ்மால் எப்சிலானை விட கம்மியா இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சூஸ் பண்ற அந்த a ஓட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ற அந்த ஸ்மால் டெல்டாவோட வேல்யூவோட கம்மியா இருக்கும். ஸோ இது இருந்தா இது நடக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனும் வந்தாதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்ன்றது லிமிட்டா இருக்கும். ஸோ அதை விட நீங்க ஈஸியா இதை ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ தென் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு எல். எக்ஸ் ஏ கிட்ட போகும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த எல் கிட்ட போகும். அப்படி போச்சுன்னா இந்த எல்ன்றது இந்த கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸோட லிமிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லிமிட்டை யூஸ் பண்ணி இருக்கிற பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பாருங்க. அது ஃபர்ஸ்ட் ஒன் லீனியாரிட்டி, அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இது மாதிரி இருந்ததுன்னா இதை நம்ம இப்படி பிரிச்சு எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் லிமிட் x tends to a g of x இது மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்போஸ் லிமிட் x tends to a some constant into f of x இது மாதிரி மல்டிப்ளிகேஷன், ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா அதை நம்ம இந்த மாதிரி எழுதலாம், c into லிமிட் x tends to a f of x அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா லிமிட்
x tends to a f of x into g of x. This is equal to நம்மளும் அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன்ல தனித்தனியா எழுதிக்க முடியும். லிமிட் x tends to a f of x into லிமிட் x tends to a g of x. இந்த மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth one, அதாவது செயின் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா லிமிட் x tends to a f of g of x. so இது மாதிரி இருந்தது அப்படின்னா இதை f into லிமிட் x tends to a g of x அப்படின்னு நம்மால எழுதிக்க முடியும். நெக்ஸ்ட் லிமிட்ல ரெண்டு முக்கியமான தேரம், ஒன்னு ஸ்கியூஸ் தேரம். so என்னதுன்னு பாத்தீங்கன்னா if f of x less than or equal to g of x and also less than or equal to h of x, மூணு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். and limit x tends to a f of x equal to limit x tends to a h of x which is equal to L, then limit x tends to a g of x equal to L அப்படின்னு சொல்லலாம். so இந்த தியரம் உங்களுக்கு புரியுதா பாருங்க. அதாவது நம்ம எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் f of x விட g of x பெருசா இருக்கணும், g of x விட h of x பெருசா இருக்கணும். இப்ப நமக்கு இந்த g of x க்கு லிமிட் நமக்கு தெரியல அப்படின்னா இந்த f of x ஓட லிமிட் தெரியணும் அண்ட் h of x ஓட லிமிட் தெரியணும். இந்த ரெண்டு லிமிட்டும் ஈக்குவலா இருக்குது பாருங்க. இதுவும் L தான், இதுவும் L தான்னா கண்டிப்பா இன் பிட்வீன்ல இருக்கிற இந்த g of x ஓட லிமிட்டும் L க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த தியரம். சோ இதையே தான் சாண்ட்விச் தியரமும் நமக்கு சொல்றது. the same thing if f of x less than or equal to g of x less than or equal to h of x and limit x tends to a f of x equal to L, this is equal to limit x tends to a h of x, then limit x tends to a g of x equal to L. ரெண்டுமே சேம் தான். அதாவது மூணு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், அதுல ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு நமக்கு லிமிட் வேல்யூ தெரியுது அப்படின்னா இன் பிட்வீன்ல இருக்கிற இந்த தேர்ட் ஃபங்க்ஷனோட லிமிட்டும் கிட்டத்தட்ட அதே பாயிண்ட் நோக்கி போகும் அப்படிங்கறதுதான் இந்த ரெண்டு தியரம். சோ இதெல்லாம் நம்மள 1 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்குது. பட் நம்மளோட கண்டென்ட் கண்டினியூட்டி தான், பட் லிமிட் தெரியாம அங்க போக முடியாது. சோ இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் x ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது எக்ஸுக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் கொடுக்க முடியும். x டென்ஸ் டு 2 அப்படிங்கிறது இந்த 2ன்ற ஒரு வேல்யூ மட்டும்தான் இங்க கொடுக்கவே முடியாது. சோ இந்த 2க்கு லெஃப்ட்ல இருந்து என்ன வேல்யூ வேணா கொடுக்கலாம், இந்த 2க்கு ரைட்ல இருந்து என்ன வேல்யூ வேணா கொடுக்கலாம். அதுதான் இந்த டென்ஸ் 2க்கான மீனிங். சோ இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற இன்னும் சில சம்ஸ், சில ப்ராப்பர்ட்டிஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரீசன் என்னன்னா இந்த வீடியோவோட லிமிட் இதோட முடியுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.